உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தாத்தா எங்க போனாரு? அம்மா கூப்பிட்டாங்கன்னு எதுக்கு போய் சொன்னாரு? ரேணு, என்ன பேய் எறிஞ்ச மாதிரி சுத்திட்டு இருக்க? இல்ல, இங்க ஏதோ தப்பா நடக்க போற மாதிரியே இருக்கு. இந்த வள்ளியும் வேலனும் சேர்ந்து ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சிட்டியா? அவங்களால எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. போய் கல்யாணத்துக்காக வேண்டிய வேலையை பாரு. இல்ல இல்ல, நான் ஒன்னும் நானே கற்பனை பண்ணிக்கிட்டு சொல்லல. கொஞ்சம் முன்னாடி கூட வள்ளி என்கிட்ட வந்து இந்த கல்யாணம் நடக்காதுன்னு அடிச்சு பேசிட்டு போனா. அவங்க ஏதோ பிளான் வச்சிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, ஓம் பேச்சுக்கே வரேன். அப்படி வேலனும் வள்ளியும் பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தி கார்த்திக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்றாங்கன்னே வச்சுக்குவோம். ஆனா அப்படி அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா ஆனந்தி அவங்களுக்கு வேணும்ல. இப்போ அவதான் அவங்க கிட்ட இல்லையே. நீங்க என்ன சொல்றீங்க? ஆனந்தி அவங்க கிட்ட இல்லாம எங்க போனா? அவளை நான் தூக்கிட்டேன். அப்புறம் எப்படி அவங்க கிட்ட அவ இருப்பா? என்ன, ஆனந்தியை தூக்கிட்டீங்களா? இது எப்போ நடந்துச்சு? நீ சொல்ற மாதிரி எனக்கு வள்ளி மேலெல்லாம் பெருசா சந்தேகம் இல்ல. ஆனா அந்த வேலம் பயங்கரமான ஆளு. அவன் அமைதியா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா கடைசி நேரத்துல உள்ள பூந்து எல்லாத்தையும் குழப்பி கெடுத்து விட்டுருவான். அதுக்காக தான் அவன் யாருக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறானோ அவளையே தூக்கிட்டேன். எப்படி என்னோட மாஸ்டர் பிளான்? வேற லெவலுங்க நீங்க. இத்தனை வருஷமா அமைச்சருக்கே டிமிக்கி கொடுத்துட்டு அந்த வீட்லயே இருக்கீங்கன்னா சும்மாவா? ஆமா, இப்ப அவளை எங்க வச்சிருக்கீங்க? இந்நேரம் அவளை ஹைவேஸ்க்கு பக்கத்துல இருக்கிற குடோனுக்கு கொண்டு போயிருப்பாங்க. அங்கேயே வச்சு அவளை நாசமாக்க சொல்லியிருக்கேன். இனிமே ஆனந்தி அவங்களுக்கு கிடைக்க மாட்டான். அப்படியே அவங்களுக்கு கிடைச்சாலும் கிழிஞ்ச கந்தலாதான் கிடைப்பா. நாம நினைச்சதை விட வேதநாயகியத்தை ரொம்ப கொடூரமா பிளான் பண்ணிருக்காங்க. எப்படியாவது உடனே ஆனந்தியை காப்பாத்திருவேலா? அங்க இருக்காங்கல்ல வேதநாயகியத்தை. ஆமா, எனக்கு அவங்களோட போன் வேணும். என்ன கேட்ட? அதான் அவங்களோட போன் வேணும்னு கேட்டேன். அதுக்கு நீ என் உயர கேட்டிருக்கலாமே. மாமா. ஆமா, படையப்பா மாதிரி பாம்பு பொத்துக்குள்ள கைய விடுன்னு சொன்னா கூட விட்டுருவேன். ஆனா என் பொண்டாட்டி கிட்ட மட்டும் கோத்து விட்டுறாதப்பா பிளீஸ்மா. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இங்க பாருங்க, இந்த உதவியை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா நம்மளால ஒரு உயிரை காப்பாத்த முடியும். ப்ளீஸ் மாமா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. என்ன மாமா யோசிக்கிறீங்க? என்னம்மா நீ அவகிட்ட போய் பேசணும்னாலே எனக்கு மண்டை காய்ச்சலா இருக்குமா. நீ என்னடான்னா அவ போனை போய் கொண்டு வான்னு சொல்ற. அவ புருஷனை விட போனை தான் பத்திரமா பாத்துக்குவா. எதுக்கும் நான் ஒரு தடவை போய் முயற்சி பண்றேம்மா. ஆனா ஒண்ணு, என்னால முடியலன்னா அதுக்காக கோச்சுக்காதம்மா. ஐயோ ஓகே மாமா, சரி நீங்க ஃபர்ஸ்ட் போய் ட்ரை பண்ணி பாருங்க. சரிம்மா, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்றேன். சரி. போணுமா? போங்க மாமா. போறம்மா. என்ன வேதநாயகி, தாம்பூல பையில தேங்காயில ஏதாவது பாம்பு இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்கறியா? யோ, வாய் முடியா. ஆமா, உன்னை யார் இந்த கல்யாணத்துக்கு வர சொன்னாங்க? உனக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எத? நீ எதுக்கு இங்க வந்த? எல்லாரும் இங்க வந்துட்டீங்க.
நான் மட்டும் அவ்வளோ பெரிய வீட்டுல தனியா உட்கார்ந்து இருக்கணுமா? அதான் நானும் வந்துட்டேன். ஆ, ஐயோ. யோ பொறுக்கியா? எது பொறுக்கிறதா? ஆமா பொறுக்கு. ஒரு பொறுக்கி என்ன பொறுக்க சொல்றான்? ரொம்ப உஷாரா இருக்கிறாளே. ஜஸ்ட் மிஸ். எடுங்க மாமா. அம்மு, இங்க வா, இங்க வா. போயாண்ணா. உங்க போன் கொஞ்சம் தரீங்களா? ஏன் போன் வேணுமா? எப்படி இருக்கு உனக்கு? போடி, உன் அம்மா கிட்ட வாங்கிக்கோ. ப்ளீஸ் அத்தை, உங்க போன் கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கு. 2 செல்ஃபி மட்டும் எடுத்துட்டு பத்திரமா கொண்டு வந்து கொடுத்துடுறேன். அதெல்லாம் கிடையாது. போ போ போ. ஏ வேதனைக்கு குழந்தை ஏதோ செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்பட்டு கேக்குறா கூட. அது என்ன முழுங்கியா போடுவா? யோ, ஆ? நீ சொல்லி நான் கொடுக்கணுமா? எது? நானே கொடுக்கறேன். இத பாரு அம்மு, போனை யார்கிட்டயும் கொடுக்க கூடாது. போட்டோ எடுத்துட்டு என்கிட்டயே கொண்டு வந்து கொடுத்துறணும். என்ன? ஓகே அத்தை, ஓகே அத்தை. தேங்க் யூ. போன் கொடுங்க. இந்தா. தேங்க்ஸ் அத்தை. நீ போமா. இங்க வா, இங்க வா. வள்ளி, இந்தா. தேங்க் யூ அம்மு. என்னையா நிக்கிற? முதல்ல வீட்டு கிளம்பு. இல்ல தேங்காய் எடுத்து மண்டைய உடைச்சிருவேன். மண்டைய உடைச்சிருவியா? ஏன் மண்டைய உடைச்சா ஜெயில உனக்கு களி தான் கிடைக்கும். வெளியில இருக்கிற புள்ளியாருக்கு உடைச்சா உனக்கு புண்ணியமாவது கிடைக்கும். போயா போயாண்ணா. அடிச்சாலும் அடிச்சிருவா. தேங்க்ஸ் அம்மு, நான் பாத்துக்கிறேன். எப்படி 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 போன் வந்துருச்சா? பாத்தீங்களா, உங்களால முடியாதது அம்மு பண்ணிட்டா. ஏமா, என்ன டேமேஜ் பண்றதா உனக்கு ரொம்ப முக்கியமா? ஆமா, எதுக்கு இந்த போனை அப்ப எடுத்துட சொன்ன? இதுல ஒரு உயிரை காப்பாத்தணும்னு வேற சொன்ன. யாருமா அது? ஒரு நிமிஷம். டேய் டேய் விடுங்கடா. யார் நீங்க? விடுங்க. டேய் உட்காரு. ஏய் கட்டா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.